கோவையில் ரியம் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் உயர்தர விளையாட்டு வளாகம் தொடக்கம். முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா துடியலூரில் விளையாட்டு வசதிகளை திறந்து வைத்தார். கோவை மாநகரின் சாய்பாபா காலனியில் முன்னணி விளையாட்டு அகாடமியாக இயங்கி வரும் ரியம் ஸ்போர்ட்ஸ் தனது புதிய உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வளாகத்தை துடியலூரில் ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடங்கியது. முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா இந்த மையத்தை திறந்து வைத்தார். இந்த விழாவில் ரியம் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சுவாதி அகர்வால், இணை நிறுவனர் திரேதம் அகர்வால் மற்றும் SSVM கல்வி நிறுவனங்களின் அறக்காவலர் மோகன்தாஸ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 2.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த வளாகத்தில் பிக்கில் பால் விளையாட்டிற்கான தமிழகத்தின் மிகப்பெரிய விளையாட்டு தளங்களில் ஒன்று அமெரிக்க ஓபன் போட்டி தரத்திலான தளமாக அமைக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் பயிற்சிக்காக ஆஸ்ட்ரோ டர்ஃப் மற்றும் கான்கிரீட் பிச்சுகள் துல்லியமான பந்துவீச்சு இயந்திரத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் விரைவில் FIFA அங்கீகாரம் பெற்ற கால்பந்து மைதானம், FIFA தரத்திலான கூடைப்பந்து தளம் மற்றும் நவீன கிரிக்கெட் பயிற்சி வசதிகள் இங்கு வரவுள்ளன. இந்த மையம் ஒரு விளையாட்டு பயிற்சி அகாடமியாக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு விளையாட்டுகளின் மேல் ஆர்வமுள்ள மக்கள் இந்த தளங்களை வாடகைக்கு எடுத்து விளையாடும் வசதியும் வழங்குகிறது. அதே நேரம் தேசிய அளவிலான சாம்பியன்களை கொண்ட பயிற்சியாளர்கள் குழு மூலம் இங்கு உயர்தர பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த வளாகத்தின் திறப்பு விழாவில் பேசிய ராசா, MP கோயம்புத்தூரின் விளையாட்டு உள்கட்டமைப்பை மேம்படுத்த ரியம் ஸ்போர்ட்ஸ் எடுத்துள்ள இந்த முயற்சியை பாராட்டினார். இத்தகைய உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் இப்பகுதி விளையாட்டு வீரர்களுக்கு பெரிதும் உதவும் என்றும் இந்த நிறுவனம் இந்தியா முழுவதும் விரிவடைய தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். ரியம் ஸ்போர்ட்ஸ் மேலாண்மை இயக்குநர் சுவாதி அகர்வால் பேசுகையில், இது வெறும் விளையாட்டு மையம் மட்டுமல்ல, விளையாட்டுத் துறையில் ஒரு புரட்சியாக அமையும் என்றார்.